Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். இந்த லுக் நான் எதை இன்ஸ்பயர் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா நயன்தாராவோட வெட்டிங் லுக் இன்ஸ்பயர் பண்ணாதான். இன்ஸ்பயர் தான், ரீக்ரியேஷன் கிடையாது. ரீக்ரியேஷன் வேற, இன்ஸ்பிரேஷன் வேற. ஓகே, ஸோ நான் எனக்கு என்கிட்ட இருக்க அவுட்ஃபிட், இது சாரி கூட கிடையாது, என்கிட்ட இருக்க அவுட்ஃபிட்ஸ், என்கிட்ட இருக்க ஜுவல்லரி அது ஒழுங்காக உட்கார கூட மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் எனிவேஸ், இதுதான் எனக்கு வந்து க்ரீனாக ரொப்புறதுக்கு வந்து வாட்டமாக இருக்கிற மாதிரியான சில ஜுவல்லரியாக இருந்தது. அது ஒழுங்காக உட்காரல. அதை கரெக்டாக சரி பண்ணுறதுக்கும் எனக்கு இப்போ வந்து பொறுமை இல்லை. ஏன்னா என் கழுத்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ரொம்ப நேரம் இதை வச்சுட்டு உட்காந்துருக்கு அப்படின்றதுனால இனஃப் ஆஃப் மீ கம்ப்ளைனிங். நம்ம வந்து இந்த லுக்குக்குள்ளே போகலாம். நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத வந்து காமிச்சிருக்கேன். ஆல்சோ இது ஒரு சிட் சாட்டி கெட் ரெடி வித் மீ மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு என்னுடைய லைஃப் அப்டேட், கரண்ட் விஷயங்கள், உங்ககிட்ட நான் சில விஷயம்லாம் கேட்டிருந்தேன், அதுக்கான ஒரு ஆன்சர் மாதிரி, அப்புறம் அதை பற்றின சில விஷயங்கள், ஜென்ரலான ஒரு சிட் சாட்டி செஷன் மாதிரி இருக்க போது. ஸோ நான் எப்படி இந்த லுக் க்ரியேட் பண்ணேன், எப்படி அச்சீவ் பண்ணேன், என்னெல்லாம் பேசியிருக்கேன், என்னெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன், என்னெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்லி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இந்த ட்ரெஸ் எனக்கு வந்துட்டு இன்னும் பத்துது. இது வந்து ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வாங்கின ஒரு ட்ரெஸ். யூடியூப் ஸ்டார்ட் பண்ண டைமில் நான் வந்து ஹால் வீடியோஸ்லாம் காமிச்சிருக்கேன். ஸோ அது வந்து இப்போ ஏறுமா ஏறாதா அப்படின்னு நினச்சேன். ஏறிச்சு. அப்போ இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஐம் ஹாப்பி அபவுட் இட். என்னுடைய ஃபேஸ் நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி தான் நான் வந்து கேட்டிருந்தேன், நீங்கள் வந்து என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது. ஏன்னா எனக்கு வந்து உங்களுக்கு தேவையானது வந்து கொடுக்கணுமா இருந்தது. ஸோ நிறைய பேர் எனக்கு அழகழகான ரெக்கமெண்டேஷன்ஸ், ஐடியாஸ், என்ன நீங்கள் நிறைய லைக் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு கொடுத்துருந்தீங்க, சொல்லியிருந்தீங்க. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா மேக்கப், சிட்சாட்டி மேக்கப், விலாக்ஸ், ஹால்ஸ், அப்புறம் அன்ஸ்பான்சர்டு ரூட்டின்ஸ் இதெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இதை நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது நாள் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் இப்போ உங்களுக்காக. அண்ட் நான் அதை வந்துட்டு உங்களுக்கு இனிமே தான் வந்து அழகாக ஸ்கெடியூல் பண்ணி என்ன வீடியோ எதை பண்ணணும், எப்போ எதை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் வந்துட்டு ஸ்கெடியூல் பண்ண ஆரம்பிக்கணும், பிளான் பண்ண ஆரம்பிக்கணும். ப்ராபப்ளி ஜூலைலேருந்து அந்த ஒரு ட்ராக் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரீக்ரியேஷன், இந்த விஷயம் பற்றியே நம்ம வந்து பேசிடலாம். ரீக்ரியேஷன்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும் பார்க்குறதுக்கு. பட் நான் அதை பண்ணணும் அப்படின்னு வரும்போது நான் அவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் கிடையாது. அதை இன்ஸ்பயர் பண்ண லுக்குன்னு வேணால் பண்ணுவேனே தவிர 100% அதே நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்றது கிடையாது. ஸோ அதனால் இதுவும் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆன ஒரு லுக் தான். இது வந்து ரீக்ரியேஷன் கிடையாது. நான் ஒரு ப்ரைமர் போட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் எதெல்லாம் வந்து தேவைப்படும் ஒரு பிகினருக்கு அப்படின்றது. ஸோ இது எல்லாமே வந்து அஃபோர்டபுள், பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் தான். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பனியிலேருந்து சம்மர் ஆரம்பிச்சது. அப்போ ஹேர் ஃபால், அப்புறம் ஸ்கின் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து வர மாதிரி இருந்தது. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், நான் நினச்சேன்னா சரி கிளைமேட் மாறுது அதனால் அப்படின்ட்டு. கிளைமேட் மாறுற ஸ்டேஜ் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் லாங் பீரியட் சம்மர் மட்டும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு பிரச்சனைலாம் நின்றுன்னு பார்த்தா நிற்கவே இல்லை. செம்மையான ஹேர் ஃபால் இந்த வருஷம் எனக்கு. ஒன்று நான் முக்கியமாக என்ன சொல்லுவேன்னா, மென்டல் ஸ்ட்ரெஸ்னாலே வந்து சரியான ஹேர் ஃபால் இருந்துச்சு. இது வரைக்கும் நான் வந்துட்டு உங்ககிட்ட எப்பயுமே வந்து நான் என்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் என்னுடைய முகத்துக்காக இருக்கட்டும், இல்லைனா என்னுடைய முடிக்காக இருக்கட்டும்ன்றது வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணதே கிடையாது. பட் இன்றைக்கி நான் நினச்சேன், ஏன்னா இது நான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எனக்கு அது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸும் கொடுக்குது என்னுடைய முடியில். ஆக்சுவலாக அந்த ஒசிவாவோட வைட்டமின் இ டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்கின்னுக்காகவும் முடிக்காகவும் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடியது. இதில் கீ இன்க்ரீடியன்ஸாக ஆர்கன் ஆயில் அண்ட் ஆலோவேரா இருக்குது. ஆல்சோ இதில் சன்ஃப்ளவர் ஆயிலும் இருக்குது. இது வந்து இந்த சன்ஃப்ளவர் ஆயில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு க்ளோயிங்கான ஸ்கின்னுக்கும் நல்லா ஸ்ட்ராங்கான ஹேர் இருக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட். ஆர்கன் ஆயிலும் பார்த்தீங்கன்னா இதே தான், நல்லா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ண போது, ஆக்னே வராமல் பார்த்துக்க போகுது. ஆலோவேராவும் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளமிஷஸ்லாம் வந்து லைட்டன் பண்ணி ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக பார்த்துக்க போகிறது. ஸோ இது நான் எப்போ எடுப்பேன்னா சாப்பிட்டு முடிச்சோடனே நைட் வந்து ஒன்று எடுத்துப்பேன். ஒசிவாவோட ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடிங் இந்த வைட்டமின் இ கேப்சூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட் தான். இதில் எந்த ஒரு ஹார்ஷ் இன்க்ரீடியன்ஸ் கிடையாது, கெமிக்கல்ஸ் கிடையாது, அண்ட் சைடு எஃபெக்ட்ஸும் எனக்கு எதுவுமே தரலை. இவங்களும் அதான் வந்து சொல்லியிருக்காங்க, சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்ட்டு. நான் வந்து என்ன வயிற்றுக்குள்ளே போடுறேன் அப்படின்றத வந்து ரொம்ப பார்த்து பண்ணுவேன். ஆல்சோ நான் வந்துட்டு அதை உங்ககிட்ட பேசுகிறதும் வந்து ரொம்ப யோசிச்சு தான் பண்ணுவேன். நான் ஜென்யூனாக ஏன் இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, எனக்கு விசிபிள் சேஞ்சஸ் தெரியுது. என்னுடைய முடியிலையாக இருக்கட்டும், அந்த ஹேர் ஃபால்லையாக இருக்கட்டும், ஹேர் ஃபால் ஆகிறது அந்த குவான்டிட்டிலையாக இருக்கட்டும், இல்லைனா ஹேரோட ஓவரால் ஹெல்த்லேயாக இருக்கட்டும், அப்புறம் என்னுடைய முகத்தோட ஒரு சிச்சுவேஷனாக இருக்கட்டும், நல்லாவே ஆப்வியஸான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிட்ருக்கு. நடுவில் கொஞ்ச நாள் முடி நிறைய கொட்டுதுன்னு நான் ஹீட் அப்ளையன்ஸ் கூட யூஸ் பண்ணாமல் இருந்தேன். இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஹேர் ஃபால் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால. ஸோ நான் உங்களுக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் நீங்கள் இதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி
நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட வந்துட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. நானும் பண்ணிக்கிட்டேன் தான். இந்த கேப்சூல்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இன்டர்னலாக இருக்கிறது. அடுத்து எக்ஸ்டர்னலாக இருக்கிறதுக்கு தான் இந்த பூச்சி வேலைகள் எல்லாம். இது வந்து நான் இப்போ மேக்கப் ஒரு லுக்குக்காக பண்ணுறேன். அதை தவிர்த்து நான் வெளியிலலாம் போகிறேன், கேஷுவலான ஒரு அவுட்டோர் லுக் மாதிரி வேணும் அப்படின்னு நான் கூடும். நான் வந்து என்னுடைய ஸ்கின் கேராக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜரில் க்ளீனாகவும் ஒழுங்காகவும் நான் வந்து பண்ணிட்டு போவேன். ப்ராடக்ட்ஸ் வைஸ் நான் சொல்கிறேன் அண்ட் ப்ரொசீஜர் வைஸும் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ப்ரைமர் போட்டு என் மூஞ்சி வந்து நல்லா செட் ஆகியிருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கன்சீலர் வச்சு என்னுடைய ஃபேஸை நான் கொஞ்சமாக ஈவன் டோன் பண்ணி கன்சீலும் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு நான் ஒரு ஃபுல் ஆன் மேக்கப் லுக் போட்டு. எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. நான் சொல்லிட்டு இருந்தேன்ல லைக் ஓல்டேஜ் ப்ராப்ளமாக இருக்குது அது இதுன்ட்டு. நான் வந்து சும்மா கிளம்புறேன் அப்படின்னா இப்போ வந்து ஃபேன் போட்டுட்டு நான் மேக்கப் பண்ணலாம். பட் இப்போ நான் டுட்டோரியலாக எடுக்கும்போது என்னால் அவங்கக்கிட்ட பேசாமல் வந்து எடுக்க முடியாது. வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம், பட் ஸ்டில் எனக்கு பேசி பண்ணுறது வந்து பிடிச்சி போச்சு. நீங்களும் நிறைய பேர் அதை வந்து கேட்டிருந்தீங்க. அதனால ஃபேன்லாம் போட்டுட்டு என்னால் பேச முடியாது. செம்ம ரப்சர் நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏசி இல்லாமல் மேக்கப் வந்து கம்முன்னு பண்ணலாம், பட் பேசிகிட்டே பண்ணோம் அப்படின்னும் போது அண்ட் ஆல்சோ இந்த லைட்ஸில் உட்காந்து பண்ணும்போது செம்மையாக ஸ்வெட் ஆகும். ஸோ அது ஒரு ரீசன் நான் வந்துட்டு அப்படியே என்னுடைய மேக்கப் இந்த ஃபுல் ஆன் கிளாமை வந்துட்டு தள்ளி வச்சுருந்தேன். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியான குவிக்கான கம்மி ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு நான் நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி கற்றுக்க ஆரம்பித்தேன். நம்ம முகத்தை வந்துட்டு ஆரஞ்ச் கரெக்டர் இல்லாமல் கூட போடலாம் லைக் மேக்கப் நம்ம முகத்தில் அப்படின்றது நான் ரீசெண்டாக தான் வந்துட்டு ஒழுங்காக கண்டுபிடிச்சி அதை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கு வந்து ரொம்ப நேசிக்கவும் ஆரம்பித்தேன். அது நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் லைக் வெறும் பவுடர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறது செட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு டெக்னிக். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஐம் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார்வர்ட் இன்றைக்கி லுக்குக்கு எப்படி வரப்போதோ அப்படின்ட்டு. நான் ரொம்ப நாள் ஆச்சு அதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஃபவுண்டேஷன் எடுத்து எந்த ஏரியாலெல்லாம் நான் கன்சீல் பண்ணலையோ அங்கே போட்டுக்கிறேன். ஆல்சோ நான் ஒரு ஸ்பஞ்சில் தான் வந்துட்டு இந்த பிளெண்டிங் அப்ளிகேஷன் அதெல்லாம் பண்ணுறேன். என்னுடைய ஃபேவரட்டான டூல் இதுதான். நீங்கள் ப்ரஷ் ட்ரை பண்ணலாம், பஃபிங் ப்ரஷஸ் இல்லைன்னா ஃப்ளாட் ப்ரஷஸ், அது எல்லாமே ட்ரை பண்ணலாம். உங்களுடைய ஓன் விருப்பம் தான். ஸோ நான் வந்துட்டு ஸ்பஞ்சால் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்சோ என்னுடைய லைட் சிச்சுவேஷன் நான் கொஞ்சம் வந்து மாற்றி வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். நான் என்னுடைய லைட்ஸ்லேயும் வீடியோ குவாலிட்டிலையும் வந்துட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி உங்களுக்கு பெஸ்ட்டான வந்து குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றதுல கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் கன்சீலர் போட்டுக்கிறேன். என்னுடைய கண்ணு கீழே ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலரும் போட்டுக்க போகிறேன். அது கொஞ்சம் பிரைட் அண்ட் லுக் வந்து கொடுக்கறதுக்காக. ஒரு 4 ஸ்டெப் வந்து கதை பேசாமல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம கதை பேசலாம். ஏன்னா ஒரு ஸ்டெப்புக்கு இப்போ நான் கதை பேசிகிட்டு இருந்தேன்னா ஒரு 30 நிமிஷத்துக்கு வீடியோ போகும். ஸோ ஒரு காம்பேக்ட் வச்சு இந்த அண்டர் ஐ ஏரியாவை அப்படியே நான் டக்குன்னு செட் பண்ணுறேன். இது ரொம்ப ஒரு பிரைட்னிங் கலர் ஷேட் எனக்கு. ஸோ அதனால எங்கே எனக்கு நான் பிரைட்டாக வந்து விருப்பப்படுவேனோ அங்கே மட்டும் இந்த லைட் ஷேடை வந்து நான் போட்டுக்கிறேன். அது என்னுடைய சென்டர் ஃபேஸில் மட்டும்தான். அது மீதி இடத்துலலாம் நான் ப்ரான்சர் வச்சு அப்படியே மொத்தமாக செட் பண்ணிட போகிறேன். இன்னொரு ஷேடுன்னு தனியாக போடாமல் கொஞ்சமாக இந்த ப்ரான்சரே நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய அண்டர் ஐ ஏரியாவில் இப்படி லைட்டாக போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் நேச்சுரல் லுக் கொடுக்கும். ரொம்ப அப்படியே பூதாகரமாக பளிச்சுன்னு அண்டர் ஐ ஏரியா பிரைட்டாக இருக்க மாதிரி தெரியாது. மீதி ஃபேஸ்க்கு இந்த ப்ரான்சர் ஷேடே தான் போடுறேன். என்னுடைய ப்ரான்சர் ஷேட் பார்த்தீங்கன்னா என் முகத்தை விட ஒரு 2-3 ஷேட் தான் வந்து டார்க்கராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷேட் எடுத்து அதுவும் மேட் ஷேடாக இருக்கிறதா பார்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும். தனியாக டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் காம்பேக்ட்ஸ் இல்லைனா லூஸ் பவுடர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து ஒரு கோரலி கலர், ஒரு சாஃப்ட் மாவிஷ் கோரல் அண்டர்டோன் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ளஷ் எடுத்து சீக்ஸில் போட்டுக்கிறேன். அப்புறம் அழகாக எனக்கு பிடிச்ச மாதிரி ஹைலைட்டர். ஓகே, ஐப்ரோஸ்க்கு இன்றைக்கி நான் ஜெல் ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். ஜெல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு அல்ட்ரா கிளாம் லுக் வேணும் அப்படின்னும் போது நான் வந்து யூஸ்வலாக ஆப்ட் பண்ணுவேன். நேச்சுரலாக தெரியணும் அப்படின்னும் போது பவுடர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிப்பேன். பட் ரீசெண்ட் டைம்ஸில் நேச்சுரலோ அல்ட்ரா கிளாமோ டெய்லி வேறோ இல்லைனா வெறும் ஒகேஷ்னலாக போடுறதோ எதுனாலும் ஜெல்லு தான். ஏன்னா என்னுடைய ஐப்ரோஸ் வந்து எனக்கு எப்பயுமே அப்படி கிறிஸ்பாக இருக்கிறதா வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால நான் வந்து எப்பயுமே ஒரு ஜெல் ப்ராடக்ட் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு வெட்டிங் லுக் மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றதுனால நான் வந்து ஜெல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இது லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், ப்ளஸ் அந்த இன்டென்ஸான ஒரு லுக்கும் வந்து கொடுக்கும் உங்களுக்கு, முக்கியமாக ஃபோட்டோகிராஃப்ஸில். இல்லை எனக்கு நேச்சுரலாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பவுடர் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க.
ஐஷேடோ போடுறதுக்கு முன்னாடி என்னுடைய ஐலிட்ஸ் கொஞ்சம் ஈரமாக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கன்சீலர் போட்டுக்கிறேன். ஈரமும் ஆக்கும் அண்ட் ஒரு க்ளீனான பேஸும் கொடுக்கும். இது ஃபுல்லாக அழகாக ப்ரௌன் அண்ட் கோல்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இது ஒரு அழகான அஃபோர்டபுளான ஐஷேடோ பேலட். என்ன பேலட் அப்படின்றத நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கெஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் போட்டுக்கிறேன். குட்டி குட்டி சர்க்குலர் விண்ட்ஷீல்ட் மோஷனில் வெளியிலேருந்து உள்ள இந்த கலரை எடுத்துகிட்டு வரேன். இதே கலரை கொஞ்சமாக என்னுடைய லோவர் லேஷ் லைன்லையும் போட்டுக்கிறேன். ஒரு டூம்டு திக்லி பேக் பென்சில் ப்ரஷ் மாதிரி இருக்குது. அதை வச்சு நான் இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு ஷிம்மரி டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னுடைய அவுட்டர் வி பார்ட்டில் இப்படி போட்டுக்கிறேன். கையால் இந்த கலர் வந்து ட்ரான்சிஷன் ஏரியா இடத்துல பிளெண்ட் ஆகுறத இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃபிங்கர்ஸ் வச்சே இந்த ஷேடை வந்து கொஞ்சமாக எடுத்து என்னுடைய லிப்ஸில் போடுறேன். இது ஒரு லேயர் தான். இதுக்கு மேலே நான் வேற கலர் கொடுக்க போகிறேன். இப்போது இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரஸ்டிக் ஆரஞ்ச் ஷிம்மர் ஷேட் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ அவங்களுடைய லுக்கில் பார்த்தீங்கன்னா கோல்டு தான் இருக்கும். கோல்டு ஸ்மோக்கி ஐ மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி யூ ஷேப்பில் டிஃபைன்டான அவுட்டர் பார்ட்டோட நான் இன்ஸ்பயர்ட் லுக் தான். ஸோ அதனால் நான் என்னுடைய லிட் கலரை வந்து மாற்றிடுறேன். இன்னும் கொஞ்சம் கூட இது டிஃபைன்டாக தெரியறதுக்கு அதே ரஸ்டிக் ஆரஞ்ச் ஷேடை ப்ரஷில் எடுத்து அந்த லிட் ஏரியாவில் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு வாட்டி அந்த டிரான்சிஷன் கலர் போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த கார்னர்ஸ் அண்ட் எட்ஜஸ் எல்லாம் வந்து நீங்கள் இப்படி அழகாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த ப்ரௌனை மட்டும் இன்டென்சிஃபை பண்ணுறேன். அந்த கலரை இன்வெர்ட்ஸில் இப்படி தள்ளுறேன். அப்போ வந்து உங்களுக்கு தனியாக அந்த கலர் வந்து ஒரு பிளாக்காக அங்கே இருக்க மாதிரி இருக்காது. ஒரு பிளண்ட் லைனர் லுக் லிக்விட் லைனர் வச்சு பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்லா டென்ஸாக காஜல் எடுத்து என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனில் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த காஜலை நம்ம குவிக்காக ஸ்மோக் அவுட் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த காஜல் இருக்குல்ல, அதை ஒரு பென்சில் ப்ரஷ் வச்சு நான் இப்படி பிளெண்ட் பண்ணி விடுறேன். சாஃப்டாக போட்ட உடனே பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் பிளெண்டிங்க்கு. இல்லைனா காஜல் செட் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா திக் கோட் ஆஃப் மஸ்காரா. பிகாஸ் நயன்தாராவோட லுக்கில் வந்து எப்பயுமே நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து அந்த டென்ஸ்லி கோட்டட் மஸ்காராவும் நல்லா திக்கான லேஷ் வாட்டர் லைனும் தான் காஜல் பண்ண ஐஸ். ஸோ அதை அவங்களுடைய வெட்டிங்லேயும் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் அதை பண்ணிக்கிறோம். இந்த ஒரு விஷயம் எனக்கு பண்ணிக்க பிடிக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா இதை எடுத்து என்னுடைய இந்த கண்ணோட இன்னர் கார்னரில் லைட்டாக அப்படி போட்டுக்கிறேன். ஜஸ்ட் லைட்டாக 3 வாட்டி தேய்ச்சிட்டேன். பட் இது போதும், இதுக்கு மேலே வேணாம். திருப்பி இதே ஷேடே எடுத்து என்னுடைய ப்ரோ போனை ஹைலைட் பண்ணிக்கிறேன். இந்த ஹையஸ்ட் பாயிண்டில் மட்டும் போட்டு என்னுடைய ஃபிங்கர்ஸ் வச்சு சாஃப்டன் பண்ணி விடுறேன். விளாக்ஸ் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். விளாக்ஸ் நான் ஏன் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேறேன் அப்படின்றத சொல்கிறேன். விளாக் வந்துட்டு எனக்கு என்னோடைய இந்த ரூமில் மட்டும்தான் உட்காந்து எடுக்க வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி காமிக்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் ப்ரொடக்டிவ் அண்ட் மோட்டிவேட்டிங் விளாக்ஸ் வந்து பார்க்க பிடிக்கும். நீங்களும் நிறைய பேர் அதை வந்து கேட்டிருந்தீங்க. மோட்டிவேட்டிங் விளாக்ஸ், ப்ரொடக்டிவ் டே விளாக்ஸ் அந்த மாதிரி காட்டுங்க அப்படின்ட்டு. நான் ப்ரொடக்டிவாக இருக்கிறதே வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அன்னைக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு உங்களுக்கு விளாகும் எடுக்கிறேன்னா எனக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் அது கொஞ்சம் ஓகே எந்திரிச்சு வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து கொடுக்கும். பட் சில பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்கள் எப்பயுமே வந்து மோட்டிவேட்டடாக இருக்கீங்க, எப்பயுமே வந்து வேலைன்னு இருக்கீங்க. சத்தியமாக அப்படி கிடையாது. நானும் நிறைய பேட்ரி ரீசார்ஜ் டேஸ் மாதிரி ஆஃப்லைன் டேஸ் மாதிரிலாம் வைப்பேன். ஸோ அன்றைக்கெலாம் நான் ஆப்வியஸ்லி உங்களுக்கு எதுவுமே வந்து காமிக்க முடியாது. ஏன்னா அது பார்க்குறது உங்களுக்கும் வேஸ்ட் தான், எனக்கும் காமிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அது ஒரு விஷயம் நான் வந்து கிளியர் பண்ணிக்க விரும்புகிறேன். லைக் நான் எப்பயுமே வந்து கோன்னு இருக்கிற ஒரு ஆள் கிடையாது. பட் ஐ ட்ரை டு பி லைக் தட். அந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாகவே வச்சுப்பேன் நான். பட் இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃப் டேஸ் எடுக்கிறேன் நான். எனக்கே தெரியுது அது என்னால் மென்டலாகவும் முடியலை, ஃபிசிக்கலாகவும் முடியலை. அதனால தான் நான் வந்து ஜிம் போக ஆரம்பித்தேன். ஜிம் இஸ் கோயிங் குட். இப்போது கிட்டத்தட்ட 1 மாதம் கிட்ட நான் போயிருப்பேன். இந்நேரத்துக்கு ப்ரௌன் கலர் லிப் பென்சில் வச்சு என்னோடய லிப்ஸை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூட ஒரு டீப்பர் ப்ரௌன் ஷேட் எடுத்து ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிறேன். எல்லாமே லிப் பென்சில்ஸ் தான். ஸோ இப்போ நான் போயிட்டு குயிக்காக ஆஃப் கேமராவில் லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபுல் கெட்டை முடிச்சுட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு செட்டிங் மிஸ்ட் எடுத்து என்னுடைய முகத்தில் அடிச்சுக்கிறேன்.
ஸோ கைஸ், இதான் என்னுடைய ஃபைனல் லுக். இது நோவேர் நியர் டு ஹர் மேக்கப் லுக் ஆர் மேக் ஓவர். பட் இது என்னுடைய ஒரு அட்டெம்ப்ட். நான் வந்து அந்த ரெட் சாரியும் அந்த க்ரீன் சாரியும் க்ரீன் ஜுவல்லரியும் பார்த்தோன்னே நான் வந்து ரொம்ப ஆக்சுவலி இன்ஸ்பயர் ஆகிட்டேன். இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கே, நம்ம ஒரு லுக் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ என்கிட்ட இருக்க ஜுவல்ஸ் வச்சு, என்கிட்ட இருக்க அவுட்ஃபிட் வச்சு நான் வந்து ஒரு லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு உங்களுடைய டேக் இந்த ஒரு டைப் ஆஃப் மேக் ஓவரில் அப்படின்னு நீங்கள் வந்து தாராளமாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷனுக்கு தெரியப்படுத்துங்க. நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.